எவ்வளவு நேரம் நீங்க இயர்போன் போட்டு பாட்டு கேட்பீங்க? 2 மணி நேரமா இல்ல 4 மணி நேரமா? ஒரு பொண்ணு 8 மணி நேரம் இயர்போன் போட்டதால 45% காது கேட்கும் திறன் போயிருக்கு. இது உங்களுக்கும் நடக்கலாம். இந்த வீடியோல அதை பத்தி விரிவா சொல்ற. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வயர்லெஸ் இயர்போன்களை பலரும் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு வராங்க. பயணத்தின் பொழுது ஓய்வு நேரங்களையும் அல்லது சத்தம் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக இயர்போன்களை தினமும் மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த இயர்போன் பயன்படுத்துறதுனால காது கேளாமை வரைக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது பல பேருக்கு தெரியறதே இல்லை. மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நீண்ட நேரம் இயர்போன் யூஸ் பண்ணதால கிட்டத்தட்ட 45% காது கேட்கும் திறனை இழந்ததா சொல்லியிருக்காங்க. டெல்லிக்கு போகும்போது அவங்க கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தொடர்ந்து தனது இயர்போனை யூஸ் பண்ணியிருக்காங்க. மறுநாள் காலையில அவங்களோட லெஃப்ட் சைட்ல இருக்கிற காது கேட்கும் திறனை இழந்திருக்கு. ஆரம்பத்துல அதை கண்டுக்காம விட்ட அவங்க 2 நாட்களுக்கு பிறகு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி இருக்காங்க. பிறகு காதுல ஸ்டெராய்டுகள் செலுத்தியதாகவும் ஊசி போன்ற சிகிச்சைகள் எடுத்திருக்காங்க. முன்னெச்சரிக்கையா ஸ்பீக்கர்களையோ அதிகமான சத்தங்கள் இருக்கும் இடங்களையோ தவிர்க்க வேண்டும் அப்படின்னு மருத்துவர் அவங்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. இயர்போன் யூஸ் பண்ணதுனால ஏற்பட்ட காது கேளாமைய சிகிச்சை பெற்று சரி பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. சிகிச்சைக்கு பிறகு அவங்களுக்கு மீண்டும் செவித்திறன் கிடைச்சிருக்கு. இதுல கடைசியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்தா சரியான ட்ரீட்மெண்ட் கரெக்டான டைம்ல எடுக்கல அப்படின்னா இதுல இருந்து உங்களால மீளவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இயர்போனை தொடர்ந்து 8 மணி நேரம் யூஸ் பண்ணி 45% காது கேட்கும் திறனை இழந்த அந்த பெண்ணோட கதை நமக்கு ஒரு பெரிய பாடம் தான். இனி வால்யூமை குறைச்சு 30 நிமிஷத்துக்கு மேல இயர்போனை யூஸ் பண்ணாம உங்களோட காதை சேஃபா வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இயர்போனை யூஸ் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.